R1 Yamaha நம்ம எல்லாமே ரொம்ப செய்வோம். ஹை சிசி அதையே ரெடி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஆர்பிஎம் எத்தனை வருது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆர்பிஎம், ஒரு செகண்டுக்கு எத்தனை சுத்தம் எல்லாமே காலேஜில் நான் சொல்லணும். ஒரு இன்ஜின் எடுத்து போய் பிரித்து சுற்றி நின்றுக்குவாங்க பசங்க. ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ரேசிங் அந்த பைக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நான் செய்த கொஞ்சம் அது ஒரிஜினலாகவே ஒரு 1000 பவர் இருக்குன்னு வைங்க, நான் 1500 செஞ்சு கொடுப்பேன். பவர் ஜாஸ்தியாக செஞ்சு கொடுப்பேன். ஜாஸ்தி ஆகிடுவேன். அது ரன்னிங்கில் பறக்க ஆரம்பிச்சிடும். கார் நான் செய்கிறது கார், நான் ஜீப்பெல்லாம் செய்வேன். ஜாங்கோ கம்பெனி மிலிட்ரி ஜீப் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஷூட்டிங் வருவாங்க, ஆந்திரா படத்துக்காரங்களாம் வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனால வீலிங்கெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் ஏன் பைக் ரேஸ் அஜித் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணக்கூடாது சார்? என் வண்டி 500 வரைக்கும் போகுது. சரி, அவர் தோத்துட்டாருன்னா அவர் பெரிய நடிகர், சரி, அவர் மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் ஓட்டுறது. என் வண்டி 500 வரைக்கும் போகுது. விட்டு கொடுத்துருக்கேன். விட்டு கொடுத்தேன். அந்த என்ன பிளக்கை கழட்டி விட்டுருவேன், ஸ்டார்ட் ஆகாது. அவர் போயிட்டு வந்துடுவார். எங்க கண்ணன் உங்கள் வண்டி வரலையானு, இல்லை நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள். அவங்க என்ன சாப்பிட்றான்னு கேட்பான், எல்லாமே வச்சுருப்பான். இரும்பு சாப்பிட்றீங்களா, ரொட்டி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களான்னு கேட்பான். கை எது காமிட்றாங்க அதை வச்சு கொடுத்துருவேன். அது அஜினி வயசாகிடுச்சுங்க, நான் ஓடுற அளவுக்கு அவரால் ஓட முடியாது. ஓட முடியாது. ஆமாம், அவர் ஃபோன் பண்ணார். ஜாவா பைக் ஓட்டுறப்ப அவர் பார்த்துருக்காரு. சரி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். 3 பொண்ணு லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணால் இன்னொருத்தன் கூட்டு போயிடுவேன் சார். யாராச்சும் அப்படி